सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। காவிரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது. காவிரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது. கண்ணனின் நித்திரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. கண்ணனின் நித்திரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. கோயில் ஒளிர்கின்றது. மாவிலை தோரண வாயில்கள் தாண்டிட கோயில் ஒளிர்கின்றது. மத்தளம் மேளங்கள் கொட்டி முழக்கிட, மத்தளம் மேளங்கள் கொட்டி முழக்கிட மண்டபம் மலர்கின்றது. மணிமண்டபம் மலர்கின்றது. காவிரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது. ஆரெங்கும் சுற்றினும் அவனருள் கிட்டிடும் ஓரிடம் ஸ்ரீரங்கமே. ஓரிடம் ஸ்ரீரங்கமே. ஆரெங்கும் சுற்றினும் அவனருள் கிட்டிடும் ஓரிடம் ஸ்ரீரங்கமே. அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான். அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான். அவன்தான் வைகுந்தமே. அவன்தான் வைகுந்தமே. போனது போகட்டும் இனியாகிலும் நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. போனது போகட்டும் இனியாகிலும் நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. புன்னகை புரிந்திடும் மன்னவன் பொற்பாதம் கண்கள் காணட்டுமே. புன்னகை புரிந்திடும் மன்னவன் பொற்பாதம் கண்கள் காணட்டுமே. கண்களும் காணட்டுமே. காவிரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது. கண்ணனின் நித்திரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. பெருமைப்பட்டவன் நான், உமக்காய் பெருமையும் படுவேன்.
பெரு சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா நீ பெரு சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா கல்வாரி மலை பாதையில் பங்கை பெறுவாயா சிலுவையை நான் விட சிலுவையை நான் விட சிலுவையை நான் விட சிலுவையை நான் விட என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா தார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா மூர்க்கர் கோபிகள் நடுவில் திடனாய் நிற்பாயா என் மீட்டர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா பசியாலும் தோய்ந்தாலும் நிற்பாயா அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா கல்வாரி மலை வாதையில் பங்கை பெறுவாயா சிலுவையை நான் விட சிலுவையை நான் விட சிலுவையை நான் விட சிலுவையை நான் விட என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா துன்பத்தை தாங்குவேன் தனியாயல்ல உன் துணையோடு. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே வேப்பிலைக்காரி பூங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுகையிலே பகை விரட்டும் முத்துமாரி ஒரு உடுகையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேளையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி வேளையிலே மனசு வைக்கும் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்துதடி முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை எச்சதில்
ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. சிவகாமி உமையவனே முத்துமாரி, உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. சிவகாமி உமையவனே முத்துமாரி, உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. மகராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையேறி. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. பூங்காரியே வேப்பிலைக்காரி, ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே, அம்பிகையே ஈஸ்வரியே. முத்துமாரி 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 முத்துமாரி. தாயே மகமாயி. இவ்வாறு அசுர வீரர்கள் உறங்குகின்ற கும்பகர்ணனை ஆடுகளும் மாடுகளும் யானைகளை ஏற்றி மிதிக்க வைத்தும் சம்மட்டியினால் அடித்து எழுப்பினார்கள். அவன் எழுந்து வேற பக்கமா படுத்துக்கிறான். மீளவும் துன்புறுத்தி எழுப்பினார்கள். ஆயிரம் எருமைகள் அண்டா குண்டா அன்னம் எல்லாத்தையும் உள்ள தள்ளினான். அப்புறம் தூங்குறான். காதல குழாய் வைத்து அண்ணன் அழைக்கிறார்கள். தேரிலே ஏறி உறங்கிய வண்ணமாக சென்றான். ராவணன் அவனை வரவேற்று ஆசனத்தை இருத்தினா. அப்புறம் தூங்குறான். போர்க்கோலம் புனிந்தான். அப்போது கும்பகர்ணனுக்கு தூக்கம் தெளிந்தது. அண்ணே, இதெல்லாம் என்ன காரணம்னா, அன்ன காலையில் ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால் என்று எம்பினான். தம்பி, 2 மானுடர்கள் 70 வெள்ளம் வானரங்களோடு வந்திருக்கிறார்கள். போனகத் தொழில் முற்றுதி போய் என்றான். நீ போய் ஆகாரம் பண்ணிட்டு வாடானா. இதை கேட்டவுடனே தூக்கம் 1000 மைலுக்கு அப்பாலே அகன்றது. ஆனாதோ வெஞ்சாமம் அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ. வானமும் வையமும் வளர்ந்தவான் புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றின் காலமே. அண்ணா, யுத்தம் வந்து விட்டதா? நேரா பார்த்த கும்பகர்ணன் சொல்லுகின்றான் எம்பிராட்டிய பற்றி. அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ. வானமும் வையமும் வளர்ந்த வான்புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றின் காலனி. இலங்கையிலே ஒரு பாம்பு உண்டு. அது தொலையிலிருந்து பார்த்தால் விஷமேறு, திருஷ்டி விஷம். அதை சொன்னா கும்பகர்ணன். கிட்டியதோ சமம் கிளறு பொன் சீதையை சுற்றியதோ. முன்னம் சொன்ன சொற்களால் திட்டியின் விஷம் என்ன, கற்பின் செல்வியை விட்டிலையோ. இது விதியின் வண்ணமே. விதியை யார் வென்றார்கள்? முதிர்தவராயினும் முனிவராயினும் மதியினராயினும் மன்னராயினும் பொதுவரு திருவொடு பொலிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நேர்மையா. விதி வழி மதி செல்லும். அண்ணா, அடியேன் போருக்கு போய் வருகிறேன். இனி உங்களை காண மாட்டேன் என்று அவன் கண்களிலே உதிரம் ஒழுகியது. அண்ணனை வணங்கி புறப்பட்டான். ஏனைய சேனைகள் இதை ராமர் அறிந்து, விபீஷணா, இப்போது யாரு வருகிறது? எங்க அண்ணா ரொம்ப நல்லவர் முருடர்.
அவன் விரும்பினா இங்க அழைத்துக்கின்னு வாண்ண. விபீஷ்ணாழ்வார் வந்து அண்ணனை தொழ அவன் கட்டி தழுவி ஏன் வந்தாய்? ராமர் உன்னை அழைக்கின்றார். தம்பி, நீர்கோல வாழ்வை நம்பி நெடிதினால் வளர்த்தி போர்க்கோலம் புனைந்திட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். எத்தனையோ காலமாக என்னை பாலும் தேனும் கொடுத்து வளர்த்த அண்ணனை போர்க்களத்திலே காட்டி கொடுத்து நான் ராமர் பக்கமாக சேர்ந்தால் என்னை உலகம் நன்றி மறந்தவன் என்று சொல்லும். நீ சென்ற நிறைவேறி இப்போது நான் இருக்கிற நிறைவேறி, மகனே நீ போய் வா என்று சொன்னான். நீண்ட போர் நடந்தது. வானரங்களை எல்லாம் கடுகு கசகசா போல வாரி வாரி உண்ணுகின்றான் கும்பகர்ணன். சுக்ரீவன் அவனோடு போரிட்டான். அவனை மார்பிலே பிடித்து அணைத்து இலங்கைக்கு புறப்பட்டான் கும்பகர்ணன். பகவான் சரக்கூடத்தாலே தடுத்து அவனுடைய உணர்வை நிற்குமாறு பானங்களினாலே தடுத்தார். அவன் உணர்வு நின்றது. சுக்ரீவன் குதித்து மூக்கை கடித்துக்கின்னு போயிட்டான். தங்கை போலே எனக்கு மூக்கு போயிட்டே என்று வருந்தினான். முடிவிலே அவன் கரங்கள் கால்களெல்லாம் பகவான் அறுத்தார். கும்பகர்ணா, உனக்கு என்ன வரம் வேணும் என்றார். பெருமானே, என் அருமை தம்பி விபீஷணன் சிறந்தவன். அவனை கொல்ல ராவணன் எண்ணுகின்றான். கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றுவது ஒன்று. என் தலையை அறுத்து மூக்கில்லாத முகமென்று வானவர்கள் கேலி பண்ணுவார்கள். கடலிலே இடு என்றார். ஒரு வானத்தினாலே தலை அறுத்து கடலிலே எரிந்தார். அப்போது மருத்துவன் என்ற ஒரு அரக்கனை ஜனகனாக செய்து கொண்டு போய் சீதையிடத்திலே ஒரு நாடகம் போடுகின்றான் ராவணன். மாயாஜனகன். ஒரு தூதன் ஓடி, உங்கள் தம்பி கும்பகர்ணன் மாண்டு விட்டான். தம்பியே தம்பியே, உன்னையே இருந்தேன் நம்பியே, நீ நீட்டி விட்டாய் கம்பி என்று கதறி அழுதான். மகரக்கண்ணன் மாண்டான். அதிகாயனை விபீஷ்ணாழ்வாருடைய சொற்படி லட்சுமண சுவாமி கொன்றார். இந்திரஜித்து போருக்கு வந்து காலை தொடங்கி மாலை வரைக்கும் போரிட்டு நாகாத்திரத்தை விட்டான். அது எல்லாரையும் பிடித்து விஷத்தை கக்கி மயக்கி விட்டது. தேவர்கள் வேண்ட கருடாழ்வார் வந்து நிழல் கொடுத்தார். அந்த நாகபாசம் சுருங்கி விட்டது. எதுபோலேன்னார் கம்பர். பாசன் கலந்த மறைநாள நூலின் வகை என்பது என்னை, தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோ, மழை என்று ஆசங்கை கொண்ட கொடைமீளி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோர் பாசங் கலந்த பசி போல் அகன்ற பதகம் துறந்த உரகம். சடையப்ப வள்ளலாருடைய வெண்ணை நல்லூருக்கு போனேன். புலவர்கள் பசி போலே வறுமை போலே நாகபாசம் அழிந்தது. அடுத்த நாள் பிரம்மாத்திரம் விட்டான். ராமர், விபீஷணர், ஜாம்புவந்தர், இளை அனுமான், இந்த 4 பேரை தவிர எல்லாரையும் கொன்றுவிட்டு ஜாம்புவந்தர் சொல்ல ஆஞ்சநேய சுவாமி மனோவேகம் போலே சென்று சஞ்சீவனையை பேர்த்து கொண்டு வந்தார். மாண்டவர்கள் அத்தனை பேரும் மீண்டு எழுந்தார்கள். அந்த கதிநாயகன் தான் ராமாயணத்துக்கு அச்சாணியாக இருந்தார். அனுமான் சஞ்சீவனை கொண்டு வரவில்லை, ஆனால் ராமாயணம் திசை மாறி போயிரு. பகவான் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ராவணனுடைய அனுமதியின் பேரிலே நிகும்பலையிலே சென்று யாகம் செய்தான். அதை அனுமார் அழித்தார். ராமச்சந்திரமூர்த்தி கட்டளையிட இளைய பெருமாள் பிரம்மாத்திரம் விட்டார். அது அவனை வலஞ்செய்து வணங்கிற்று. நாராயணாத்திரம் விட்டார். அது வேலை செய்யாமல் திரும்பிவிட்டு உடனே அண்ணாவுடைய காலில் விழுந்தான். அப்பா, ஐயா, எல்லாம் நீங்கள் தான். நிலஞ்செய்து விசும்பும் செய்து இந்த உலகத்தை எல்லாம் படைத்த எம்பெருமானுடைய பானம் அந்த இளைய பெருமாளை பலஞ்செய்து போவதென்றால் மச்சினி உரைப்பது என்னே? குலஞ்செய்த பாவத்தாலே கொடும்பழி தேடிக்கொண்டோம். அவன் சலஞ்சையில்
உலகமூன்றும் தடிவன். ஆதலினாலே நான் காதலால சொல்லுகின்றேன், சீதையை சிறை விட்டு விடுவேன். பேதையே, உயிரை விட்டாலும் சீதையை விடமாட்டேன். ராமன் புகழ் இருக்கிற வரைக்கும் என் புகழும் இருக்கும் என்றான். உடனே இந்திரஜித்து போருக்கு போனான். ராமனே சத்திய தெய்வம் என்பது உண்மையானால் இந்த பானத்தினாலே இந்திரஜித்து மாளக் கடவது என்று அபிமந்திரித்து விட்டார். இந்திரஜித்தின் தலை அருந்து விழுந்து கோ கோ என்று கதறி அழுதாள் பண்டோதரி. அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் அழுதார்கள். 1000 வெள்ளம் சேனைகளை அனுப்பினான். பகவான் 7 நாழிகளே மூலபல சேனை அடித்தார். அப்போது இளைய பெருமாளை ராவணன் எதிர்த்து சக்தியினால கொன்றான். அவர் சஞ்சீவி மலை கொண்டு வந்து காப்பாற்றினார். கடைசி நாள், ஒன்று இன்று நான் மாழ்வேன், இல்லையானால் ராமன் மாழ்வான் என்று சபதம் செய்து கொண்டு வந்தான். இந்திரன் தன் தேரை அனுப்பினான். மாதலியை கடவுகின்ற தேரிலே ராமர் போருக்கு சென்றார். தர்மமும் அதர்மமும் எதிர்த்தது போல இருந்தது. கடும்போர் நிகழ்ந்தது. அவன் தலைகளையும் கரங்களையும் அறுக்க அறுக்க முளைத்துக் கொண்டே இருந்தன. எம்பெருமான் சிறந்த ராமாத்திரத்தை எடுத்து அபிமந்திரித்து விடுத்தார். அதனுடைய மார்பிலே பட்டு புறத்தே உருவியது உயிரை பறி. அவன் கீழே விழுந்து மாண்டான். தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள். பண்டோதரி வந்தாள், கணவன் மேலே விழுந்தாள். வெள்ளேருக்கஞ்சடையான் தன் வெற்பெடுத்த திரிமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்ததேயோ. பெருமானே, வெள்ளரி கமலரை மூடிய சிவபெருமான் இருக்கின்ற வெள்ளி மலையை பேர்த்த தாங்கள் இன்றைக்கு உதிர சேற்றிலே மாண்டு படுத்திருக்கின்றீரே. உங்கள் திருமேனிலே எள்ளிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ராமபானம் உயிர் இருக்கும் இடத்தை நாடியா எள்ளிருக்க இடமின்றி தொலைத்தது இல்லை இல்லை இல்லை. என் குடியை அடித்தது என் நாத்தினார் சூர்பனகை. அவள் வந்து தங்களிடத்திலே சொன்னவுடனே, நீங்கள் சீதையை இதயமான் சிறையில் வைத்தீர். கல்லுன தேன் கல்லீருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. ஒருவன் என்றால் சமானம் இல்லாதவன், அவனுக்கு அப்பாலே மூர்த்தி இல்லை. தேன் துளிக்கின்ற மலரை சூடிய சீதையின் சிறை உள்ளிருக்கும் என்று கருதித்தானோ இந்த பானம் இப்படி துளைத்திருக்குது என்று அழுதாள், தொழுதாள். கணவனுடைய திருமேனிலே விழுந்தாள். ஆவி நின்று விட்டு விபீஷ்ணாழ்வார் அழுதார். லட்சுமணர் சமாதானம் பண்ணார். ஈமக்கடன்களை செய்தார். புண்ணியாக வாசம் நிகழ்ந்தது. தம்பி விபீஷ்ணுக்கு முடிசூட்டுனார். அலங்காரம் செய்து 1000 வேத வித்துக்கள் வேதம் பாட, இசைவானர்கள் இசை பாட, மாதர்கள் நடனம் செய்ய இளைய பெருமாள் விபீஷ்ணாழ்வாருக்கு முடிசூட்டினார். அந்த கோலத்தோடு பணிந்தார். ஆஞ்சநேயர் ஓடி சீதாதேவியை தொழுது முதலாக ஸ்ரீராம ஜெயம் 5 எழுத்து ஸ்ரீ ரா ம ஜெயம் மெய்யெழுத்து கணக்கில் சேராது. பஞ்சாட்சரம் போல ஸ்ரீராம ஜெயம். அந்த அம்மா பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அனுமானே, உனக்கு என்ன வர வேணுமோ கேள். பொன்னும் பொருளும் கேட்கல. அம்மா, இந்த 10 மாதங்களாக உன்னை வறுத்து கொட்டியே இந்த அரக்கீரலை தீ வச்சு கொளுத்தன உத்தரவு கொடுனார். பிராட்டியார் என்ன சொன்னார்? அப்பா, யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினும் அன்பினோய். இவர்களா எனக்கு தீங்கு செய்தார்கள். அன்று மாத்தாண்டாய் பிள்ளை, நீ அடுத்து கடுக்க வந்த நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை வைத்து அனுப்பினேனே. அப்படி செய்யவில்லையானால் ராவணன் என்னை கவர்ந்திருப்பானாம்.
யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினு அன்பினோய் கூனியில் கொடியார் அலரே இவர் போன காரியம் எண்ணாலை புந்தியோய். கூனியை விட கொடியவர்களா? என்னுடைய அன்னத்தை உண்டு என் வீட்டிலே குடியிருந்து நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டி எனக்கு தீங்கு செய்தால் அதையே மன்னித்து வந்தேன். அந்த பெண்களெல்லாம் பிராட்டியாரை சரணமடைந்தார்கள். அஞ்சினேயா, ஒரு வேடன் வேட்டையாடின்னு போனான். அவனை புலி விரட்டியது. அவன் பானங்கள் நழுகி விழுந்து விட்டனே. ஒரு மரத்து மேல ஏறினான் பிழைப்பது. அங்க கரடி இருக்கு. கீழே புலி, மேலே கரடி. நடுங்கினான். கரடி பார்த்தது, மனிதனே, நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வந்தாய், உன்னை கொல்ல மாட்டேன் என்று அனுகூலம் செய்து. வேடம் பார்த்தான். கரடி, நீ இனமல்லாத இனத்துக்கு துணை சேருகின்றாய். அவன் நம்மை கொல்லுகிறவன் கீழே தள்ளு. நம்பி வந்தவனை நட்டாத்தில் விட மாட்டேன் என்று கரடி சொல்லி புலி அங்கே உட்கார்ந்து. நேரம் ஆக ஆக அந்த மனிதனுக்கு உறக்கம் வந்தது. கரடி, என் தலையிலே தலை வைத்து படுத்துக்கொள். அணைத்துக் கொண்டது கரடி. நன்றா தூங்கி விட்டான் மனிதன். புலி சொல்லிட்டு, ஏ கரடி, உன்னுடைய கூட்டணி நன்றாக இல்லை. தகாலத்திலே கூட்டணி செய்கின்றாய். அவனை பிடிச்சு தள்ளு, தின்னுட்டு போறேன். நம்பி தொடையிலே படுத்திருக்கிற ஒருவரை தள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டு கரடி. வேடன் விழித்துக் கொண்டான். கரடி தூக்கம் வந்து அந்த வேடன் தலையிலே கரடி தலை வைத்து தூங்கிவிட்டது. வேடன் சொன்னான், எனக்கு தோசையானாலும் இட்லியானாலும் ஆகாரம் ஒண்ணு. கரடியை தள்ளு, பிடிச்சி தின்னுட்டு போறேன். வேடன் என்ன செய்தான்? கரடியை தள்ளிவிட்டான். அது கீழே விழுந்து அடுத்த கலையை பற்றி கொண்டு மேலே சென்றது. வேடன் அடங்கினான். நீ செய்த பிழையை நானும் செய்ய மாட்டேன், உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று கரடி அபயஸ்தம் கொடுத்து இந்த வரலாற்றை சீதா பிராட்டியார் அனுமானுக்கு சொல்லி, தீயவர்களாய் இருந்தாலும் அடைக்கலம் புகுந்தால் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அங்கே பகவான் விபீஷணா சீதைக்கு அபிஷேகம் செய்து நல்ல ஆடைய அணிகளினாலே அலங்காரம் பண்ணி அழைச்சிடுவார். விபீஷணாழ்வார் வந்து கும்பிட்டார். திரிஜட சொன்னா, இவர் தான் எங்க அப்பான். விபீஷணா வாழ்க. என்ன அம்மா, உங்களை நீராடி ஆடை அணிகலங்களை அணிந்து கொண்டு வருமாறு அப்பா உத்தரவிட்டார். பிராட்டியார் மறுத்தார். அப்பனே, இந்த தவக்கோலத்தோடு நான் வந்து எம்பெருமானை வணங்க வேண்டாமா? அம்மா, ஐயா உத்தரவு. கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை. கணவன் பேச்ச தட்டக்கூடாது. பன்னீரினாலே நீராடினாள். குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், புத்த அடை புனைந்து சிறந்த அணிகலங்களை அணிந்து பல்லக்கிலே வருகிறாள். 70 வெள்ளம் வானரங்கள் அம்பிகை பார்க்க வேண்டும் என்று ஆரவாரத்தோடு ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொண்டனே. விபீஷணாழ்வார் தடுத்தார். எம்பிராட்டி வந்தாள். 10 மாதம் பொறுத்து பெருமானை பார்க்கிறாள். என்னென்னமோ நினைவு நினைத்தாள். பல்லக்கில் இறங்கி வணங்கினாள். கற்பினு கணிகளை கண்ணில் நோக்கினான். கற்பினுக்கு அணிகனை, அவ கற்புக்கு அணிகலன் கண்ணாலே பார்த்தார். ஜானகி, உன்னை சிறைமீட்பதற்காக நான் வரவில்லை. நீ ராவணனுடைய அரண்மனையிலே சௌக்கியமாக இருந்தாய். இந்த ஆடை அணிகலங்கள் எல்லாம் ராவணன் வாங்கி கொடுத்ததா? ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை. நீ சிறந்த கற்புடையவளாய் இருந்தால் மாண்டிருக்க வேண்டாமா? ராவணன் உனக்கு நல்ல ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல மாம்சங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல குடிவகைகள் எல்லாம் குடித்திருப்பாய். வெட்கமில்லாமல் ஏன் நிற்கின்றாய்? நீ ஜனகராஜ குமாரியாக இருந்தால் நற்குணம் இருக்கும். மண்ணிலே கீட்டம் போலே உழுகின்ற பொழுது நீ தோன்றினாய். மண்ணிலே பிறந்த உனக்கு சிறந்த பண்பாடுகள் எப்படி வரும்?
ஆகவே நீ போகலாம் என்று பிராட்டியார் நெஞ்சு சுட பேசினார். ராமன் கருணை கடல், நொந்து வெந்திருக்கிற எம்பிராட்டியாருடைய மனசு நோக பேசினார். என்ன காரணம்? 14 ஆண்டுகள் எல்லாவற்றையும் துறந்து, இளமையான மனைவியை துறந்து, நாட்டை துறந்து, சுகத்தை துறந்து, துக்கத்தை மேற்கொண்ட என் தம்பியை பார்த்து, அண்ணன் மாண்டால் அண்ணன் உடமை உனக்கு ஆகுமா, நீ நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை மனம் நோக பேசினாள் அல்லவா, அதற்காக தண்டனை கொடுப்பார் போலே எம்பெருமான் சீதை இப்படி சொன்னார். அந்த அம்மா கண்கலங்கி நின்றாள். இளைய பெருமாளே, உன்னை வாயினால சுட்டேன், என்ன தீயினால சுடுனார். விண்ணளவு வெந்தி முட்டினார். தாமரை குளத்திலே அன்னம் இறங்குவது போல குதித்தாள். அக்னிக்கு சூடு உண்டாயிற்று. அவன் கொண்டு வந்து பிராட்டியாய் விட்டான். பிரம்மா வந்தார், ருத்ரமூர்த்தி வந்தார். அப்போ தசரத ராஜா வந்தார். அப்பான்னு காலில் விழுந்தார். வீழ்ந்த மண்டனை எடுத்து தன் விலங்கல் ஆகத்தின் ஆழ்ந்து அழிந்திட தழுவி தன் கண்ணி நீராட்டி, அப்பனே, உன்னை மார்போடு தழுவிக்கொண்டேன். 14 ஆண்டுகளாக கைகேசி கொடுத்த வரம் என்ற இந்த ஆயுதம் உன் மார்பாய் இருக்கிற காந்தமாமணியினால வெளிப்பட்டது. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். அப்பா, என்ன வரம் கேட்டார்? தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தந்தையும் ஆம்பரம் தருகன தாழ்ந்தான். தீயல் என்று விலக்கிய என் தெய்வமாயிருக்கிற கைகேசி எனக்கு தாயாராக ஆகணும். அந்த தெய்வத்தின் மகன் எனக்கு தம்பியாக ஆகணும். கைகேசி வாங்கினது 2 வரம். இப்ப ராமர் கேட்டது 2 வரம். அந்த வரத்தை வழங்கினார். எல்லாரும் புஷ்ப விமானத்தில் ஏறி ஆகாய வழியாக போகின்றார்கள். அப்போது ராமேஸ்வரத்திலே ராமலிங்க பிரதிஷ்டை செய்தார். கிஷ்கிந்தியில எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். பாரத்வாசர் எதிர்ந்து நீ விருந்து உண்ண வேண்டும். அஞ்சனேயா, நீ போய் பரதனுக்கு என்னுடைய க்ஷேமத்தை சொல்லுனார். அண்ணா வாராமியினாலே அக்னியிலே விடப் போகின்றார் பரதர். கௌசலை ஓடி வந்தாள். எண்ணில் கோடி ராமர்களாயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ. கோடிக்கணக்கான ராமர்கள் சேர்ந்தாலும் பரதா உனக்கு நிகர் இல்லையே, நீ நெருப்பில விடலாமா? இன்று இல்லையானால் நாளை வருவான். அவர் கேட்கவில்லை. ஆகாயமற்றின் தீ எரிகின்றது. அனுமார் ஓடி வந்தார். வந்தான் வந்தான் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. வந்தார் வந்தார் மோதிரம் தந்தார் தந்தார் தீயில் முந்தாதே முந்தாதே இந்தா இந்தா இந்தா. வந்தார் வந்தார் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று கையினால் எரியை கரியாக்கினான். கையினால் எரியை கரியாக்கி விட்டாராம். கரீனா சாட்சி. கையினால் எரியை கரியாக்கினான். அயோத்தி மாநகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் எம்பெருமானை கண்டு மகிழ்ந்தார்கள். பாரி கழித்து பரதாழ்வார் பணிந்தார். ராமர் முதலிலே கைகேசியை தொழுதார். கௌசலை அழுதாள். மங்கள ஸ்நானம் செய்து ரத்ன சிம்மாசனத்திலே எம்பெருமானை எழுந்துள்ள புரிந்தார்கள். தேவர்கள் பூமழை பொழிய அரியணை அனுமன் தாங்க அங்காதன் உடைவாள் எந்த பரதன் பெண் குடை கவிழ்க்க இருவரும் கவரி வீச வீரை சேரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. பெருமானுக்கு மகுடாபிஷேகம் செய்தார்கள். எல்லாருக்கும் எம்பெருமான் வெகுமதி வழங்கினார். ஆஞ்சநேயனை தழுவிக்கொண்டார். ராமராஜ்யம் தொடங்குகிறது. ஜனங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். இப்படி எம்பெருமான் அயோத்தி மாநகரத்தில் அரசு புரிந்து தர்மத்தை நிலைநாட்டினார். இத்தகைய ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்னவர்கள், சொல்ல வைத்தவர்கள், கேட்டவர்கள், அதை வாசித்தவர்கள், பூசித்தவர்கள், நேசித்தவர்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நன்மக்கள் பேரி ஆக எல்லா நலங்களையும் பெறுவார்கள் என்று சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன்.
உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் பருவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர என போதும் முருகா. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிப்பேன முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிப்பேன. தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திப்பக்க நடிக்க கழுகொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திப்பக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரிகட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என போத திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவன பெருமாளே. பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவன பெருமாளே. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிளை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர என போதும் முருகா. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிப்பேன முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிப்பேன. தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக
பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. ஒத்த பரிபுர நிற்த பதம் வைத்து பயிர விதிப்பக்க நடிக்க கழுகொடு கழுதாட. சித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்த பதம் வைத்து பயிர விதிப்பக்க நடிக்க கழுகொடு கழுதாட. திக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு கிருகடக எனவோத. திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக எனவோத. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதைப்புக்கு பிடியன முதுகூகை. பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. பொற்புற்றழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே.